வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். கஜேந்திரகுமார், பொன்னம்பலம் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், தையட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்கள் உள்ளிட்ட 27 நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக பலாலி போலீசாரினால் கட்டளை பெறப்பட்டுள்ளது. தையட்டியில் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள திசை விகாரையில் இன்றைய தினம் நடைபெறவுள்ள பொசன் பௌர்ணமி வழிபாட்டுக்காக ஆயிரக்கணக்கான சிங்கள மக்கள் ஜாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசை விகாரையை அகற்ற கோரியும் விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களிடம் மீளவும் வழங்குமாறு வலியுறுத்தியும் நேற்றைய தினம் ஆரம்பமான போராட்டம் இன்று மாலை வரையில் நடைபெற்றது. இதேவேளை போராட்டம் ஆரம்பமான சில நிமிடங்களில் போலீசாரின் தண்ணீர் பாய்ச்சும் இயந்திரம் அப்பகுதிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் கலகம் அடக்கும் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளமையும் அவதானிக்க முடிந்தது. சாவகச்சேரி பகுதியில் பாடசாலை மாணவர்களுக்கு நீண்ட காலமாக போதைப் பொருள் மற்றும் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டு வந்த குற்றச்சாட்டு வர்த்தகர் ஒருவர் சாவகச்சேரி போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரி நகர் பகுதியில் பாடசாலை மாணவர்கள் சிலர் போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களுக்கு அமைவாக சாவகச்சேரி பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை மாணவர்கள் 3 கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சாவகச்சேரி நகர் பகுதியில் மரத்தளப்பாடு திருத்த வேலை செய்யும் வர்த்தகர் ஒருவரிடமிருந்து போதை மாத்திரைகள் பெற்றுக் கொள்வதாக தெரிய வந்துள்ளது. அதனை அடுத்து குறித்த வர்த்தகரை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் அவரிடமிருந்து 330 போதை மாத்திரைகளை போலீசார் கைப்பற்றினர். மேலும் குறித்த நபரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திய வேளை அவர் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து குறித்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தான் ஐஸ் போதைக்கு அடிமையானவர் எனவும் போதை மாத்திரைகளை பாடசாலை மாணவர்களுக்கு விற்பதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் ஐஸ் போதைப் பொருளை பெற்று பாவித்து வருவதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாளைய தினம் மன்னாரில் இடம்பெறவுள்ள கவனவீர்ப்பு பேரணியில் அனைவரும் கலந்து கொண்டு ஆதரவை வழங்குமாறு அருட்தந்தை மார்க்கஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னாரில் மக்களின் வாழ்வியலை பாதிக்கும் வகையில் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்றது. காற்றாலை மின் உற்பத்தி மக்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் செயல் திட்டமாக காணப்பட்டாலும் குறித்த காற்றாலைகள் அமைக்கப்படும் இடம் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. மேலும் மன்னார் தீவு மற்றும் பெருநிலப்பரப்பிலும் கனியமணல் அகழ்வு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை தெரிவித்து வருகின்ற போதும் குறித்த நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. எனவே மக்களின் வாழ்வியலை பாதிக்கின்ற காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மன்னார் பிரஜைகள் குழு, பொது அமைப்புகள், மீனவ அமைப்புகள் உள்ளடங்கலாக சிவில் அமைப்புகள் இணைந்து நாளைய தினம் காலை மன்னாரில் கவனவீர்ப்பு பேரணி ஒன்றை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கவனவீர்ப்பு பேரணியானது காலை 9 மணிக்கு மன்னார் பொது விளையாட்டு மைதான வீதியில் ஆரம்பமாகி பிரதான வீதி ஊடாக மன்னார் பஜார் பகுதியை சென்றடையும். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட வேண்டிய கோரிக்கை அடங்கிய மனு மன்னார் மாவட்ட செயலருக்கு வழங்கி வைக்கப்படும். எனவே குறித்த பேரணியில் மன்னார் மாவட்ட மக்கள், வர்த்தகர்கள் உள்ளடங்கலாக அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு எமது இருப்பை தக்க வைக்க அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். வரலாற்று பிரசித்தி பெற்ற கதிர்காம ஆடிவேல் விழாவிற்கு செல்லும் பாத யாத்திரிகர்களுக்கான காட்டுப்பாதை எதிர்வரும் 20ஆம் தேதி திறக்கப்பட்டு மீண்டும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி மூடப்படும் என அம்பாறை மாவட்ட செயலர் சிந்தக்க அபே விக்ரம தெரிவித்துள்ளார். கதிர்காமம் மற்றும் முகந்தமலை முருகன் ஆலயங்களின் வருடாந்த ஆடிவேல் விழா 26ஆம் தேதி ஆரம்பமாகி ஜூலை மாதம் 11ஆம் தேதி தீர்த்தோற்சவத்துடன் நிறைவடையும் எனவும், கதிர்காமத்திற்கு பாத யாத்திரையாக செல்வோர் உகந்தமலை முருகன் ஆலயத்தில் ஓரிரு நாட்கள் தங்கியிருந்து கொமடையாள காட்டினூடாக பிரவேசித்து கதிர்காமத்தை சென்றடைவது வழக்கமாகும். அதன்படி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை உகந்தமலை முருகன் ஆலயத்தில் நடைபெற இருக்கும் ஆரம்ப வைபவத்தை அடுத்து காட்டுப்பாதை காலை 6 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை மாத்திரமே திறந்திருக்கும் எனவும், அக்கால பகுதிக்குள் மட்டுமே காட்டுக்குள் செல்ல யாத்திரிகர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார்.
இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 25,000-க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மழையுடனான வானிலை மீண்டும் அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் டெங்கு நோய் குறித்து சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சல் காரணமாக 13 பேர் உயிரிழந்துள்ளனர். அதிகளவில் நுழம்பு பெருகும் இடங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். வீடுகள் மற்றும் பொது இடங்களில் தேங்கி நிற்கும் நீரே டெங்கு பெருகுவதற்கு முதன்மை காரணியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் உள்ளவர்கள், உடல்வலி, மூட்டு வலி, கடுமையான தலைவலி மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகள் காணப்படுபவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் துணை நிர்வாக இயக்குநர் கலாநிதி கீதா கோபிநாத் எதிர்வரும் 15 மற்றும் 16 ஆகிய திகதிகளில் இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ளார். இலங்கையின் பொருளாதார நிலைமைகள், சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவி திட்டங்கள் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான சீர்திருத்தங்கள் குறித்து உயர்மட்ட கலந்துரையாடல்களை மேற்கொள்ளும் வகையில் இந்த பயணம் அமையவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பயணத்தின் போது கீதா கோபிநாத் இலங்கை அரசாங்க அதிகாரிகள், மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் பிற பங்குதாரர்களுடன் சந்திப்பு நடாத்தி சர்வதேச நாணய நிதியத்தின் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதி மற்றும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்த முன்னேற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மின்சார கட்டண திருத்தம் குறித்ததான இறுதி முடிவு இவ்வாரம் அறிவிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கட்டண திருத்தம் குறித்து நடைபெற்ற பொது ஆலோசனை செயல்முறையின் போது பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட 500க்கும் மேற்பட்ட எழுத்து மற்றும் வாய்மொழி சமர்ப்பிப்புகளை மதிப்பாய்வு செய்ததன் பின்னர் இறுதி முடிவு எடுக்கப்படும் என மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பாக ஆணைக்குழுவின் ஊடக பணிப்பாளர் ஜெயநாத் ஹெரத் தெரிவிக்கையில், மறு ஆய்வு செயல்முறை கடந்த வாரம் நிறைவடைந்ததை அடுத்து தற்போது பொருத்தமான பரிந்துரைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அவை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபை ஜூன் மாதம் முதல் டிசம்பர் வரையிலான காலத்திற்கு 18.3% கட்டண உயர்வை கோரியிருந்தது. அதிகரித்து வரும் இயக்க செலவுகளை நிர்வகிப்பதற்கும் முந்தைய கடன்கள் உட்பட கடனை திருப்பி செலுத்துவதற்கும் இது அவசியம் என மின்சார சபை தெரிவித்திருந்தது. மின்சார சபையினால் முன்மொழியப்பட்ட கட்டண உயர்வுடன் கூட சராசரி விகிதங்கள் ஆண்டின் தொடக்கத்தில் பராமரிக்கப்பட்ட விகிதங்களை விட சுமார் 5.4% குறைவாகவே உள்ளன. ஜனவரியில் 20% கட்டண குறைப்புடன் இப்போது ஒரு கிலோவாட் மின்சாரத்திற்கு 24 ரூபாய் செலவாகின்றது. எரிபொருள் விலை, உதிரி பாகங்கள் மற்றும் உற்பத்தி செலவுகள் அதிகரித்த போதிலும் 2014 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை மின் கட்டணங்கள் முறையாக சரி செய்யப்படவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.